வணக்கம். வைஜத் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மாற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மக்களவையில் ராகுலுடைய 100 நிமிட பேச்சு, அதற்கு பதிலளிக்கும் வண்ணம் பிரதமர் மோடியினுடைய 150 நிமிட பேச்சு, இரண்டும் சளைத்ததாக இல்லை. ஆனால் சிவனாக மாறி இருந்தார் என்று ராகுல் காந்தி. சிவனே என்று இல்லாமல் மாட்டிக்கொண்ட வகையிலே மோடியின் பேச்சு எந்த ஒரு பதிலுக்குமே, குறிப்பாக ராகுலின் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்காத வகையிலே இன்னைக்கு மோடியினுடைய பேச்சு அன்று மக்களவையில் அமைந்தது. அது ஒரு பக்கம். சிவனாக மாறிவிட்டார், சிவனே என்று இல்லாமல் மோடி மாட்டிக்கொண்டார். மற்றபடி மணிப்பூர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வகையிலும், மற்றபடி இருக்கக்கூடிய நீட் தேர்வு, நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையின்மை, எதை சம்பந்தமாக, ஜிஎஸ்டி சம்பந்தமாக, எது சம்பந்தமாக, இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், அதற்கு ஆதரவான பல இந்த கட்சியினுடைய கட்டுத்திட்டங்கள் என்னென்ன, அதன் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற எந்த ஒரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லவில்லை. ராகுலுடைய ஒரு கேள்வி, ஆமாம், கையில் சிவனை வைத்து கொண்டு பகிரங்கமாக அப்பட்டமாக பல குற்றச்சாட்டுகளை சுமைத்தார். அதற்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது, குறிப்பாக மணிப்பூர் உள்பட. ஆனால் மாநிலங்களவையில் அப்படி இல்லை, வேறு மாதிரியான ஒரு பேச்சு இன்னைக்கு மோடி பேசியிருக்கார். மணிப்பூரை பற்றி பக்கமா பேசியிருக்கார். ரொம்ப விஷயம். ஆமாம், அதையெல்லாம் கூட இன்னொரு விஷயம் அப்படின்னா, நான் 3வது முறையாக வந்தது யாருக்கும் பிடிக்கவில்லை. டீ விட்டு கொண்டு வந்து எப்படி 3வது முறையாக வந்திருக்க முடியும்? அதனால எதிர்கட்சிகள் எல்லாம் இன்று ஆத்திரத்தோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடு தான் அவருடைய நடவடிக்கைகள், பேச்சுகள். ஏன்னா இதுதான் முதல் முறை. இதற்கு முன்னால் யாருமே இந்தியாவில் 3வது முறையாக பிரதமராக வரவில்லை என்ன அப்படின்னு சொல்லி போட்டு பேசியிருக்காரு. அதான் ஒன்றும் புரியல. இதுக்கு முன்னால நேரு வந்திருக்கார், காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட வகையில் 3வது முறையாக ஹேட்ரிக் கிடைத்த முதல் மனிதர் நேரு. அடுத்ததாக இன்னும் 5 வருஷம் போகணும்ல, அப்பத்தான ஹேட்ரிக் இல்லாவிட்ட இடைப்பட்ட ஹேட்ரிக். 3வது முறை என்பது ஒரு வகையில் ஒப்புக்கொண்டாலுமே கூட அதை இவர் முழுமையாக முடிக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஆழமான கேள்வி. இந்த பக்கம் நிதிஷ்குமார், இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு என்ன செய்ய போகிறார்கள்? தங்களுடைய நிலைப்பாடு 2025 சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்க வேண்டும் நிதிஷ்குமார், அமராவதி தலைநகராக இருக்க வேண்டும், மற்றபடி அங்கே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த கட்சி ஒடுக்க வேண்டும், அடுக்க. இப்பவே பயங்கரமான வன்முறை. சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிருந்தாலுமே கூட ஜெகன்மோகன் ரெட்டி அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதில் தெலுங்கு தேச அந்த கட்சியினர் மிக ஈடுபாடாக இருந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி சொல்ல முடியும். இப்பதான் அவர் சம்பந்தப்பட்ட பல ரகசியங்கள் கொண்டிருக்கு. 500 கோடியில ஒரு பங்களா கட்டியிருக்கிறார். ஏன் கொப்பா, ஒரு வாஷ் பேஷன், ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு டாய்லெட்டு 37 லட்சம், 38 லட்சம், 28 லட்சத்துல வச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. ஏகப்பட்ட ஒரு குளிரூட்டும் சாதனங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது எல்லாம் வெளிநாட்டு இறக்குமதி. இருக்கக்கூடிய டைல்ஸு, மற்றபடி மார்பிள்ஸ் எல்லாமே மொத்தம் 500 கோடி. இதையெல்லாம் விட சட்டத்துக்கு புறம்பாக அரசு நிலத்திலேயே அலுவலகத்தை கட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு நியாயவாதி தான் ஜெகன்மோகன் ரெட்டி. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது சந்திரபாபு நாயுடு ஜெயித்து விட்டார் என்பது உண்மைதான். அதன் அடிப்படையில் மோடியின் உதவியோடு அந்த கட்சி இல்லாமல் செய்து விடுவார். ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மிக எதிர்ப்பாக நடத்தி தன் அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்கு மோடியின் ஒரு உதவி கட்டாயமாக தேவைப்படும் என்பதனால சந்திரபாபு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார். முதல்ல சொன்னமா நிதிஷ்குமாருடைய வெளிப்பாடு இந்த மாதிரி அடிப்படையில இன்றைக்கு 4 வருஷம் பூர்த்தி ஆகுமா அப்படிங்கிற இதன் வெளிப்பாடு தான். மற்றபடி ஃபுல்லா முடிக்கப்படவில்லை அப்படின்னா கூட இவர் ஹார்டிக் முழுமையாக முடிக்கவில்லை அப்படிங்கிற சரித்திரம் எழுதும். ஆனா நேரு அப்படி இல்லை, அது கூட தெரியாமல் பேசியிருக்காரு. இதுதான் முதல் முறை அப்படிங்கிறார். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சு. ஒருவேளை பொய் தெரிஞ்சு பேசுறாரா, தெரியாம பேசுறாரா அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் மணிப்பூர்ல வன்முறை குறைந்து விட்டது அப்படின்னு பேசியிருக்கிறார். மணிப்பூர்ல இன்னைக்கு வன்முறை நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே நேரத்தில் மணிப்பூரை வைத்து அரசியல் செய்யாதீர்கள். ஏன்னா
இது தொடர்ந்தால் மக்கள் அங்கும் உங்களை நிராகரிப்பார்கள் அப்படிங்கிறார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை மணிப்பூர் மக்கள் சுத்தமாக நிராகரித்து விட்டார்கள். அங்கும் உங்களை நிராகரிப்பார். அப்படி பாஜகவை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லையே. மணிப்பூர்ல பாஜகவினுடைய ஒரு எம்பி தொகுதி எல்லாமே வாஷ் அவுட். அது தெரிந்த உண்மைதான். அங்கும் உங்களை நிராகரிப்பார் அப்படின்னா இப்ப இந்த ஏற்றுக்கொண்டார்களா? எப்படியெல்லாம் ஒரு பேச்சுல வந்து தேவையற்ற பொய் கலந்த ஒரு விஷயம், உண்மைக்கு புறம்பான ஒரு பேச்சு. அதே நேரத்தில் நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட வகையில யாரையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம், இது மோடியின் உத்தரவாதம். மோடியின் உத்தரவாதமாக இருக்கட்டும். நீட் தேர்வு ஆரம்பிச்சு 7-8 வருஷத்துக்கு மேலாச்சு. எத்தனை குளறுபடிகள், ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு குளறுபடிகள். அது இந்த வருஷம்னா அநியாயம். 1500 சில்லற பேருக்கு வந்து மறுதேர்வு இது பண்ணப்பட்டது. அது சம்பந்தப்பட்ட வகையில ஒரு அதிகப்படியான ஒரு மதிப்பெண் கொடுத்த வகையில மீண்டும் எழுத சொன்னா ஒரு ஆள் கூட வெற்றி பெற வேண்டும். எவ்வளவு பெரிய கூத்து பாருங்க. இதெல்லாம் வந்து நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, அதன் அடிப்படையில் வந்து நெட் தேர்வு ரத்து, 10வது இந்த முதுகலை நீட் தேர்வு அதுவும் ஒத்தி வைப்பு, இப்படியே போயிட்டு இருந்தா படித்த மக்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒன்றும் புரியலையே. இந்த வகையில வந்து நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட குளறுபடிக்கு நாங்கள் யாரையும் சும்மா விட மாட்டோம். நீட் தேர்வு கட் பண்றது ஒண்ணுதான் விஷயம். இங்க மீண்டும் வந்து திமுக தனி தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை என்ன பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட வகையில் இந்திய அளவுக்கு பயங்கரமான ஒரு போராட்டம். அந்த நீட் தேர்வு நடத்தக்கூடிய அந்த தலைமை கழகத்தையே வந்து காங்கிரஸ் போட்டு போராட்டம். இது எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலுமே கூட நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட வகையில் நாங்கள் சும்மா விட மாட்டோம். எப்படியோ பேசாமல் இருந்த மோடியை, மணிப்பூரை பற்றி பேசாமல் இருந்த மோடியை, நீட் தேர்வை பற்றி பேசாமல் இருந்த மோடியை, புரியுதுங்களா, கட்டாயமாக பேச வைத்து விட்டார் என்பதுதான் ராகுல் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. பேசாம மௌனமாவே போயிட்டு இருந்தார் எல்லாத்துக்குமே. இந்த 10 வருஷமாவே இன்னைக்கு வந்து பேசக்கூடிய அளவுக்கு காரணம் என்ன? அதிக பெரும்பான்மை இல்லை. எந்த நேரத்திலும் நமக்கு தன்னுடைய ஆதரவாளரை விலகிக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எதிர்கட்சி தலைவராக ராகுல் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற அன்னைக்கு பெரும்பான்மை இல்லாதனால சொல்ல முடியல. இன்னைக்கு வந்து 99 சீட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு 44 சீட்டு தான். டபுளா வந்திருக்கக்கூடிய சமயத்துல மிகப்பெரிய ஒரு தோல்வியை இன்னைக்கு பாஜக உணர்ந்து விட்டது. எப்படியோ மௌனமா சாமியாராக இருந்த மோடியை, மௌன குருவாக இருந்த மோடியை வாயை திறக்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அது ராகுலை மட்டும்தான் சாரும் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான. அதையெல்லாம் விட அரசியல் சாசனத்துக்கு மிகப்பெரிய எதிரி காங்கிரஸ் தான் அப்படின்னு பேசியிருக்கிறார் மாநிலங்களவையில் பிரதமர் மோடி. RSS பத்திரிகையில 30/11/1950 ஆர்கனைசர் அப்படிங்கிற அந்த பத்திரிகையில நாங்களெல்லாம் அரசியல் சாசனத்தை எதிர்க்கின்றோம் அப்படின்னு RSS அதுல கூக்குரல் கொடுத்துருக்கு. பாஜக என்ன RSS எல்லாமே RSS குழுமம் தானே. அன்னைக்கே வந்து 30/11/1950 ஆர்கனைசர் பத்திரிகை எடுத்து பாருங்க. கார்கே ரொம்ப அப்பட்டமா சொல்றாரு. கார்கே வந்து அப்பட்டமா நாங்கள் அரசியல் சாசனத்துக்கு எதிரானவர்கள், இந்திய அரசியல் சாசனம் எதிரானவர்கள் அன்னைக்கே பதிவு பண்ணியிருக்காங்க அந்த RSS ஆர்கனைசர் அப்படிங்கிற பத்திரிகை. அது ஒன்னே போதுமே. இல்லை, இதெல்லாம் தெரிந்து இவர் மோடி பிரதமராக இருக்கிறார், தெரியாமல் வேண்டுமென்றே மக்களை பிதற்றுகிறாரா, பேசிக் கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் விட மன்னிப்பு கேட்கும் வகையில ஒரு சம்பவம் நடத்தி விட்டாங்க. ஆமா, அதாவது மக்களவையில பேசினார். இந்துக்கள் வந்து அப்படின்னு சொல்றீங்க, நீங்க மட்டும்தான் இந்துக்களா? நாங்களும் இந்துக்கள் தான். ஏன்னா பாஜகவின சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்கள். நாங்களாம் இந்துக்கள் இல்லையா? நீங்களும் மட்டும்தான் இந்துக்களா? இந்த இந்தியாவில் வந்து இஸ்லாமியர் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர் இருக்கிறார்கள், புத்தவர் எல்லாமே இருக்கிறார்கள். நீங்கள் வன்முறையையும் மற்றபடி ஏகப்பட்ட சகிப்பு திட்ட தன்மை கட்டவிழ்த்து விடுகின்றீர்கள் அப்பட்டமா சொன்னார். சொல்லிட்டு இந்துக்களுக்கு ஒற்றுமையாக இருப்பதை போல் நீங்கள் மட்டும்தான் ஒரிஜினல் இந்துக்கள் அப்படிங்கிற நடந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. சிவன் கழுத்தில் உள்ள பாம்பை போன்று நான் உண்மை பேசினேன். சிவன் படத்தையே காட்டினார். அதான் உண்மையில. அதை திருத்தி இன்னைக்கு பாஜக வந்து வேறு விதமா இந்துக்களை எல்லாம் வன்முறையாளர்கள் என்று ராகுல் காந்தி பேசினார் ஒரு ரூட்டை திருப்பி விட்டு இன்னைக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணமாக மிகப்பெரிய ஒரு போராட்டமே வந்து நடந்திருக்கு. எங்க அகமதாபாத்ல காங்கிரஸ் தலைமையகத்தை நோக்கி பாஜக காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு மோதல், கல்வீச்சு, போராட்டம்,
மிகப்பெரிய ஒரு அதுல 2 கட்சியிலையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. எப்படிலாம் பாருங்க. இது வந்து மோடி இனத்தை வந்து திருடர்கள் என்று சொன்னாருங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு பாஜக கொண்டு போயிட்டு அன்னைக்கு அப்படித்தான் குஜராத் சம்பந்தப்பட்ட வகையில மோடி கோலார் தங்க வகையில பேசக்கூடிய சமயத்துல மோடிங்கிற முடிவுகளோட எல்லாமே திருடர்களா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னார ஒழிய மோடி இனமெல்லாம் திருடல் சொல்லவே கிடையாது. அதை உள்டா அடிச்சு திரிச்சு தங்களுடைய அதிக பெரும்பான்மையை பயன்படுத்தி எம்பி பதவியை புடுங்கினாங்க. புடுங்கிட்டு அரசு கொடுத்த அந்த வீட்டையும் புடுங்கினாங்க. எல்லாத்தையும் புடுங்கிட்டு அமைச்சிட்டு என்ன திரும்ப அவர் போராடினார். விடுட்டி ராகுல் காந்தி போராடினார். போரே அந்த மீட்டு அந்த எம்பி பதவி மீட்டு கொண்டார். உச்ச நீதிமன்றம் அவர் கொடுத்துருச்சு. இன்னைக்கு உண்மையில எம்பியாவே மாறிட்டார். அதையும் புடுங்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. மக்களவையில் பேசிய பேச்சை வைத்து இந்துக்கள் எல்லாம் வன்முறையாளர்கள் ராகுல் பேசினார். ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏகப்பட்ட பொய். பிரதமர் மோடியினுடைய பேச்சுல ஆரம்பத்தில் ஏகப்பட்ட பொய்கள், திருத்தி பேசக்கூடிய விஷயம்லாம் இருக்குது. அப்படின்னா இது வரக்கூடிய 4-5 வருடம் எவ்வாறு முழுமையாக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிச்சு இன்னைக்கு மோடி அறிவிப்பு எக்ஸ் தளத்தில் விட்டுருக்காரு. மீண்டும் அதுதான் சொல்றாரு, வன்முறையும் வெறுப்புணர்வையும் பரப்பும் பாஜகவினருக்கு இந்து மதத்தின் அடிப்படை தத்துவங்கள் புரியவில்லை. கரெக்டான உண்மை. வன்முறை வெறுப்புத்தனத்தையும் இதே மாதிரி பொய் பிரச்சாரத்தையும் அதையும் சேர்க்காம விட்டார். பொய் பிரச்சாரங்களையும் பரப்பும் பாஜகவினருக்கு இந்து மதத்தின் அடிப்படை தத்துவங்கள் புரியவில்லை. எந்த மதமாக இருக்கட்டுங்க, அது இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்துவமாக இருக்கட்டும், மற்றபடி புத்தம், எந்த மதமாக இருக்கட்டும், அமைதி, சாந்தம், விட்டு கொடுத்து போகும் தன்மை, இதைத்தான் வந்து பரப்பிட்டு இருக்க ஒழிய மற்றபடி இவர்களைப் போல வெறுப்பு பிரச்சாரங்கள், இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள், ஒரு குறிப்பிட்ட மதத்தை நோக்கி தேவையற்ற முறையில் தூண்டுவது, சீண்டுவது, அதையெல்லாம் செய்யும் சொல்லி போட்டு இந்து மதத்தை எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க? ரிக், யசு, சாம, அதர்வன, மற்றபடி பகவத்கீதை எங்க சொல்லியிருக்கிறாங்க? சொல்லவே கிடையாது. ராகுல் சொல்லுவது 100க்கு 100 உண்மையான ஒரு கூற்று. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதை வந்து திருச்சி இன்னைக்கு பெருசாக்க போறாங்க. இந்துக்களை எல்லாம் இவர் வன்முறையாளர்கள் என்று சொல்லி விட்டார்கள் அப்படின்னு ரூட்டை திருப்பி விட்டு அதுக்கு ஒரு கூட்டில் கேச போடுவாங்க. புரிஞ்சுதான்? புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய எம்பி கூட புடுங்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் வந்து அவர் எதிர்கட்சி தலைவராகிவிட்டார். ஆமாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் அதனுடைய காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு. அவர் எப்படியாவது இந்தியாவை விட்டு விரட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வோடு தான் இன்னைக்கு பாஜக இருந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றுக்கு அவர் பிரிட்டன்காரர் அப்படிங்கிற ஒரு உரிமையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் இந்தியாவை விட்டு விரட்ட வேண்டும். அது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு ஊப்பியில தீர்ப்புகள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே வந்து நம்ம வந்து சொல்லிட்டு உட்காந்துருக்கோம், விரதமா மோடி அப்படி பண்றாங்க, பாஜக இப்படி பண்றாங்க அப்படின்னு. ராகுல் அப்படி சொல்றா, இப்படி சொல்றாங்க. 2 பேருமே வந்து சொல்றதை ஏத்துக்க வேண்டாம். இப்ப அமெரிக்காங்கிற ஒரு வெளிப்பார்வையை பாருங்க, அவங்க சொல்லிக்காங்க பாருங்க. அதாவது வந்து அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதாவது வந்து சர்வதேச மத சுதந்திரம் கொடுத்து வந்து ஒரு ஆண்டு அறிக்கை ஒன்று வெளியிடுவாங்க அமெரிக்காவில். அந்த அறிக்கையில வந்து ரொம்ப அப்பட்டமாவே சொல்லி இந்தியாவை பற்றி படு கண்டனமான வார்த்தைகள். ஆமா, மிக ஒரு என்னென்ன நடக்குது அப்பட்டமாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? 2023 சம்பந்தமாக அமெரிக்கா கவலை தெரிவித்திருக்கிறது. ஆமா, அது சம்பந்தம் இன்னைக்கு 2024 அதன் அடிப்படையில் மத ஆலயங்களை இடிப்பது, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் வீடுகளை, வழித்தலங்களை இடிப்பது அப்படிங்கிறது பாஜக வழக்கமாக இருந்து கொண்டிருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறது சொல்லிட்டு மத ஆலயங்கள் மற்றபடி சோன்ஸ் எல்லாத்தையும் இடிக்கிற வகையில் கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமையும் கைதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலத்துல 10 மாநிலங்களில் மதமாற்றத்தை கட்டுப்படுத்தும் சட்டங்கள் இருக்கின்றன. இவைகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இன்னைக்கு ரொம்ப கவலையாக தன்னுடைய இதை தெரிவிச்சிருக்கு. அதே நேரத்தில் பொய் சுமத்தி சிறையில் அடைப்பு கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் அப்படி குறிப்பிட்டே சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் சர்வதேச மத சுதந்திரம் கொடுத்து ஆண்டு அறிக்கை அவங்க வெளியிடுவாங்க. அது ரொம்ப அப்பட்டமாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது பொய் சுமத்தி சிறையில் அடைக்கிறாங்க கிறிஸ்துவ, இஸ்லாம். அது நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தானே. இந்த 10 வருஷமா அதை தாங்க பார்த்துட்டு இருந்தோம். 10 வருஷமா தான் பார்த்துட்டு இருக்கோம். அதை மீறி மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற சமயத்துல அதிக பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட கூட்டணிங்கிற கான்செப்ட்ல மீண்டும் உட்கார்ந்துட்டார். இந்த உட்கார்றதை பத்திலாம் யாரும் காழ்ப்புணர்ச்சியாக பேசுறது, அவர்களுடைய கொள்கை வந்து எவ்வாறு இருக்கிறது அமெரிக்கா சொல்ற மாதிரி தானே இருக்கு. அப்படிங்கிற சமயத்துல மாநிலங்களவையில் பேசிய அனைத்துமே பொய் தானே. அதே நேரத்தில் மத்திய
இதுல மக்களவையில பேசணும் பொய் தானே. பேசிக்கொண்டிருக்கிற சமயத்தை ராகுல் காந்தி திடீர்னு வந்து அவர் இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று சொல்கிறார் அப்படிங்கிறார். ஆமா, அமித்ஷா சொன்னாரா, மோடி சொன்னாரா தெரியும். அமித்ஷா அது பாஜக சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. அது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்ப அமெரிக்கா சொல்லியிருக்கேன். அந்த இதுக்கு வந்து இப்ப பாஜக என்ன பதில் சொல்லுகிறது? இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தை உண்மைதானே அது, புரியுதா? அதாவது ஒரு விஷயத்தை எவ்வாறு திருத்தி, அதாவது சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸாக போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக நல்லபடியாக போட்டிருப்பான். பிரச்சனையை வரக்கூடிய முழு வீடியோ கேட்டியா அப்படின்னு கேட்பான். முழு வீடியோ கேட்டே அப்படின்னு கேட்குற டொக்குன்னு ஃபோனை வச்சுருவாங்க, முடிஞ்சு போச்சு. அதான் நடந்துட்டு இருக்க விஷயம். அவன் என்ன பண்ணியிருப்பான், முன்னால் பேசுறது பின்னால் பேசுறது கட் பண்ணி ஜாயின் பண்ணி கரெக்டாக போய் அப்படி என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான வார்த்தையாக ஒரு இனத்துக்கு எதிரான வார்த்தையை ஜோடிக்க முடியும். கட் பண்ணி போட்டால் ஜோடிக்கும். அது மாதிரி வந்து பாஜக கட் பண்ணி தான் பேசுறாங்களே ஒழிய அவர்கள் பேசின முழு சாராம்சமும் தெரிந்தும் கூட வேண்டுமென்றே அவர்கள் ராகுல் சொன்ன மாதிரி வன்முறை வெறுப்புணர்வில் அதோட பொய் பிரச்சாரங்களையும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய மற்றபடி வந்து இந்து மதத்தை அடிப்படை தத்துவங்களை வந்து அவங்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. ஆமா, அவர்கள் தனிப்பட்ட ஒரு விஷயம். பாஜக இவர் சொன்ன மாதிரி வந்து அவர்கள் வந்து ராகுல் சொன்ன மாதிரி பாஜகவை சகிப்புத்தன்மை இல்லாத இந்துக்கள் அப்படிங்கிறது பகிரங்கமானது. ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.